ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கலான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போது. ஏன்னா எல்லார் வீட்லேயுமே குட்டீஸுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு டெய்லியுமே நம்ம லஞ்ச் பேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கட்டி தருவீங்க. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நான் செஞ்சு காமிக்கக்கூடியது ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பேக் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன். இது ரெண்டுமே பொரிஞ்ச பிறகு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பொருள்கள் தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூடுதல் சுவையை கொடுக்க போகுது. இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்குங்க. உங்கள் பசங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இல்லை காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக துருவின இஞ்சி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா இந்த பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா செவந்து வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பருப்பு சிவக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கருக விட்டுருவாங்க. கருகவே கூடாது, சிவந்து தான் வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெருங்காயத்தூளும் இஞ்சியும் சேர்த்துக்குங்க. கூடுதலான சுவையை தரும். இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய தேங்காவை சேர்க்க போகிறோம். ஒரு அரை முடி தேங்காவை, ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருக்கணும், துருவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேங்காய் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும்னா கொஞ்சம் பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா உதிரியாக சோறு வடித்து வச்சுருக்கணும். அந்த சோறை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக சிம்மிலேயே இருக்கணும் ஸ்டவ்வு. லைட்டாக பார்த்திங்கன்னா அப்படியே வதக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எனர்ஜெட்டிக்கலான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே கோகோனட் ரைஸ் பார்த்திங்கன்னா இது சிம்பிளான கோகோனட் ரைஸ். குழந்தைங்க பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றப்போ ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா எனர்ஜியாகவே இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். சிம்பிளான ஒரு கோகோனட் ரைஸ் தாங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.